வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூப்பராக பளபளன்னு வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம், போட்டுக்கலாம். இதை ஒரு 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். ஒரு குழந்தை கேட்டிருந்தாங்க, தூயமல்லி அரிசியும் சோனா மசூரியும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லைம்மா, இது தூயமல்லி அரிசி இந்த சிறுதானிய வகையை சேர்ந்ததுமா. பாரம்பரிய அரிசி வகைகள், இந்த கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான அரிசி வகைகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி வகையை சார்ந்ததுமா. இது மகசூல் கம்மியாக கொடுக்கும், விளையிறதுக்கு நாழி அதிகமாகும். மற்ற அரிசியெல்லாம் 3 மாதத்தில் பலன் கொடுக்குதுன்னா, இந்த அரிசியெல்லாம் விளையிறதுக்கு 6 மாதம் 9 மாதம் ஆகுமா. இது சிறுதானிய வகையை சேர்ந்ததுமா. ஆர்கானிக் கடையில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். அடுத்து சாதம் போட்டாச்சு. அடுத்து கீரை, சிறுகீரை கடையல். இன்றைக்கி சிறுகீரை பூண்டு போட்டு கடைஞ்சிருக்கோம். அதை ஒரு 2 கரண்டி ஒரு சின்ன கிணத்துல வச்சுக்கலாம். சாப்பிட்றப்ப சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து மிளகு ரசம், எப்பயும் போல் மிளகு ரசம் ஜோராக வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா இருக்குது, மணக்க இருக்குது. அதை கொஞ்சம் வச்சுக்கலாம், போட்டுக்கலாம், கிணத்துல சேர்த்துக்கலாம். அடுத்து இன்றைக்கி சைட் டிஷ் பாவக்காய் வறுவல். வெறும் பாவக்காவை வெறும் பூண்டு மட்டும் நசுக்கி போட்டு ஒத்தையாக காரம் போட்டு வறுக்கிறதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கூட பாவக்காய் சாப்பிட்லாமான்னு தெரியல, செய்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பாவக்காய் வறுவல். அடுத்து கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு காரம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி, கத்திரிக்காய், அவரைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு இந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் செய்திருக்கிறோம். அது கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், ரசம் சாதத்துக்கு ஜம்முன்னு இருக்கும் இது. அடுத்து அஸ் யூஷுவல் மாம்பழம். இந்த மாம்பழம் பேர் நம்ம இமான் பசந்த் மாம்பழங்க, சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைய சமையலுங்க எங்கள் வீட்டில். தூயமல்லி அரிசி சாதம், சிறுகீரை கடைகள், மிளகு ரசம், அவரைக்காய், முருங்கைக்காய், காரம் போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு பூண்டு போட்டு பொரியல், பாவக்காய், பூண்டு மட்டும் நசுக்கி போட்டு வறுவல், மாம்பழம். இவ்வளோதாங்க எங்கள் விட்டு சமையல். எங்கள் பேரன் ஊருக்கு போயிட்டார், சின்ன பேரன். வீடே வெறிச்சோன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.